பள்ளிகளுக்கு விடுமுறை மற்றும் வார இறுதி நாள் காரணமாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆழியார் கவியருவியில் குளிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அருவியில் நீர்வரத்து கணிசமாக இருந்ததால் சுற்றுலா பயணிகள் காத்திருந்து குளித்துச் சென்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டியில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். வயதிற்கேற்ப 3 பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிகளை தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் கூட்டமைப்பு இயக்குனர் தொடங்கி வைத்தார். நாகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பொழிந்ததால் சம்பா விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளான நாகூர், வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, கீழ்வேளூர், கீழையூர், மேலப்பிடாகை, தேவூர், கோவூர், காக்கழனி, திட்டச்சேரி, திருமருகலில் இன்று காலை கருமேகங்கள் சூழ்ந்து மிதமான மழை தொடங்கி கனமழையாக பொழியத் தொடங்கியது. இம்மழை நீரின்றி தவித்து வந்த சம்பா சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு குளிர்ச்சியூட்டியது. திடீரென பொழிந்த மழையால் மாணவர்கள் சற்று அவதியுற்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2ஆம் போக நெல் சாகுபடி செய்யப்பட்டது. அமச்சியாபுரம் பகுதியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்களில் முல்லை பெரியாறு ஆற்று நீரை நம்பியே நெல் விவசாயம் செய்யப்படுகிறது. ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் முதல் போக நெல் நடவு செய்து வைகாசி மாதத்தில் 2ஆம் போக நெல் சாகுபடி செய்வது வழக்கம். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடப்பாண்டுதான் முல்லை பெரியாறு அணை நீர் குன்னூர் வைகை ஆற்றிற்கு வந்ததால் 2ஆம் போக நெல் சாகுபடி செய்யப்பட்டது. தற்போது அதன் அறுவடை பணிகளில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஆன்லைன் மூலமாக போதை மாத்திரை வாங்கி விற்பனையில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். திண்டிவனம் மார்க்கெட் கமிட்டி அருகே ரோஷனை பகுதி காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த 3 இளைஞர்கள் தப்பியோட முயன்றுள்ளனர். அவர்களை பிடித்து விசாரித்ததில் ஆன்லைன் மூலமாக போதை மாத்திரை, போதை ஊசிகள் வரவழைத்து விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 80 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். கரூர் அருகே காரில் வந்து ஆடு திருடிய 3 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். மாவட்ட எல்லையான ஆண்டிப்பட்டி கோட்டை அருகே தனியாருக்கு சொந்தமான ஆட்டுப்பட்டியில் இருந்து ஆடுகள் தொடர்ந்து காணாமல் போனது. இதனையடுத்து உரிமையாளர் காவலில் ஈடுபட்ட போது அந்த வழியாக வந்து ஆட்டுப்பட்டியை நோட்டமிட்டபடி கார் ஒன்று நின்றது. சந்தேகமடைந்தவர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தார். காரில் இருந்த 3 பேரை விசாரித்ததில் இதுவரை 16 ஆடுகளை திருடியது தெரியவந்தது. 3 இளைஞர்களையும் கைது செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 6 மணி நேரம் இடைவிடாமல் வள்ளி கும்மியாட்டம் அரங்கேற்றி நடன கலைஞர்கள் சாதனை படைத்தனர். ஆனைமலை பகுதியில் திரௌபதி அம்மன் வள்ளி கும்மியாட்ட கலைக்குழு சார்பில் உலக சாதனைக்காக வள்ளி கும்மியாட்டம் நடைபெற்றது. இதில் 100 கலைஞர்கள் கலந்து கொண்டு 6 மணி நேரத்திற்கு மேல் தொடர்ந்து நடனமாடி அசத்தினர். 7 வயது முதல் 55 வயது வரை உள்ள நடன கலைஞர்கள் உற்சாகத்தோடு நடனமாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நீலகிரி மாவட்டம் ஓவேலி பகுதியில் ஊருக்குள் நுழைந்த காட்டு யானையை வனத்துறையினர் ஆக்ரோஷமாக துரத்தும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடலூர் அருகே உள்ள ஓவேலி பகுதியில் காட்டு யானை ஒன்று மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் நுழைந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் வாகனம் மூலம் யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட முற்பட்டனர். அப்போது அச்சமடைந்து ஓடிய யானை திடீரென வனத்துறையினரை நோக்கி ஆக்ரோஷத்துடன் ஓடி வந்துள்ளது. இதனையடுத்து வனத்துறையினர் சத்தமிட்டு காட்டு யானையை துரத்தி அனுப்பி வைத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. மதுரை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில்
கடந்த சில நாட்களாக மழை பெய்து ஆடுகளுக்கு தேவையான புற்கள் முளைத்துள்ளதால் வியாபாரிகள் அதிக அளவில் ஆடுகளை வாங்கி சென்றனர். 10 கிலோ எடை கொண்ட ஆடு 8,000 ரூபாய் வரையிலும், 25 கிலோ எடை கொண்ட ஆடு 18,000 ரூபாய் வரையிலும் விற்பனை போனது. புரட்டாசி மாதத்தில் இறைச்சிக்காக ஆடுகள் விற்பனையாகாத நிலையில் வளர்ப்பு ஆடுகளை ஆர்வத்தோடு வாங்கி சென்றனர். தூய்மை பணியாளர்களுக்கான அடுக்குமாடி குடியிருப்பில் விரைவில் குடிநீர் இணைப்பு கொடுக்கப்படும் என நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் சித்தாபுதூரில் 7 தளங்களில் 226 குடியிருப்புகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு தூய்மை பணியாளர்களுக்கென்று கட்டப்பட்டுள்ளது. ஒதுக்கீடு பெற்றவர்கள் 1,10,000 கொடுத்து கடந்த 5 மாதங்களாக அங்கு வசித்து வருகின்றனர். அந்த குடியிருப்பில் குடிநீர் குழாய் இணைப்பு கூட இல்லை. அதனால் குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு 7 மாடி வரை செல்ல வேண்டியதாக அங்கு வசிக்கும் மக்கள் வேதனைப்படுகின்றனர். வட்டிக்கு கடன் வாங்கி பணம் செலுத்தி வீட்டில் குடியேறினாலும் அடிப்படை வசதியில்லை என வேதனையுடன் அந்த மக்கள் கூறுகின்றனர். நல்ல தண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 4வது மாடி 5வது மாடி ஒவ்வொரு மாடிக்கு நல்ல தண்ணி போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப எங்களுக்கு புண்ணியமா இருக்கு. நல்ல தண்ணி மேலே வரல. நாங்கள் இருக்கிறது 5வது மாடி, நாங்கள் 4வது மாடி 7வது மாடி 6வது மாடி இத்தனை மாடிக்குமே தண்ணி கொண்டு போகணும் இல்லைங்க. நல்ல தண்ணி வேணும். உப்பு தண்ணி வருது, அது இல்லை, எந்த குறையும் சொல்லல. உப்பு தண்ணி இருந்து வருது. நல்ல தண்ணி வேணும் எங்களுக்கு மெயினா. நாகை அருகே சிபிசிஎல் நிர்வாகத்தை கண்டித்து 3 கிராம விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பனங்குடியில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் ஆலை செயல்பட்டு வருகிறது. ஆலையின் விரிவாக்க பணிக்காக பனங்குடி, கோபுராஜபுரம், முட்டம், நரிமணம் ஆகிய பகுதிகளில் இருந்து 620 ஏக்கர் விவசாய நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கான இழப்பீடு தொகை வழங்கப்படவில்லை. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். பின்னர் ஆகஸ்ட் இறுதிக்குள் இழப்பீடு வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் இழப்பீடு வழங்கப்படவில்லை. இதனையடுத்து நரிமணம், பனங்குடி, கோபுராஜபுரம் ஆகிய 3 கிராமங்களைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சிபிசிஎல் நுழைவாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய வட்டாட்சியர் உள்ளிட்டோர் விரைவில் இழப்பீடு பெற்றுத்தரப்படும் என உறுதியளித்ததால் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பள்ளி வளாகத்தில் கரடி உலாவியது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குன்னூரில் உள்ள பிரபல தனியார் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் கரடி ஒன்று புகுந்துள்ளது. மைதானத்திலும் பள்ளி வகுப்பறைகளுக்கு அருகேயும் அக்கரடி உலாவியது. நல்வாய்ப்பாக கரடி பள்ளி வகுப்பறைகளுக்குள் செல்லவில்லை. கரடி நடமாட்டத்தால் அச்சமடைந்த பள்ளி நிர்வாகத்தினர் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் கரடி நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். மேலும் கரடியை விரட்டும் வரை யாரும் வெளியில் வர வேண்டாம் என அப்பகுதி மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். கர்நாடக சட்டப்பேரவை வளாகத்தில் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கர்நாடக பாஜக முன்னாள் அமைச்சர் மீது பெண் ஒருவர் புகார் கொடுத்துள்ளார். கர்நாடக பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான முனிரத்னா ஒப்பந்ததாரரை சாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தைகளால் திட்டிய வழக்கில் கைதாகினார். பின்னர் ஜாமீன் பெற்று வெளியே வந்த அவர் சமூக சேவையை அளித்த பாலியல் புகாரில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் முனிரத்னா மீது மேலும் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை புகார் கொடுத்துள்ளார். கர்நாடக சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள அவரது அலுவலகத்திலும் காரிலும் முனிரத்னா தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அப்பெண் புகாரில் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் முனிரத்னா மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள நவராத்திரி விழாவில் பங்கேற்பதற்காக சுசீந்திரம் முன்னுதித்த நங்கையம்மன் கோயிலில் இருந்து அம்மன் ஊர்வலம் புறப்பட்டது. தமிழக கேரள மாநில காவல்துறையின் துப்பாக்கி ஏந்திய மரியாதையுடன் மேளதாளம் முழங்க கேரளாவை நோக்கி ஊர்வலம் தொடங்கியுள்ளது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழியனுப்பி வைத்தனர். நவராத்திரி விழாவில் பங்கேற்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து சுசீந்திரம் முன்னுதித்த நங்கையம்மன், வேலிமலை முருகன், பத்மநாபபுரம் தேவராக்கட்ட சரஸ்வதி அம்மன் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுவது மரபு. அதன்படி சிலை ஊர்வலம் இன்று தொடங்க நாளை பாரம்பரிய முறைப்படி பத்மநாபபுரம் அரண்மனையில் மன்னரின் உடைவாள் மாற்றும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே கந்தூரி விழா கறிவிருந்து படைக்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. வீரசோழன் கிராமத்தில் 300 ஆண்டு காலமாக மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் இந்த கந்தூரி விழாவில்
அனைத்து சமுதாயத்தினருக்கும் கறிவிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆட்டுக்கிடாய்கள் 2500 கிலோ அரிசியை பயன்படுத்தி கந்தூரி விழாவிற்கான உணவு சமைக்கப்பட்டது. இதனையடுத்து 6000க்கும் மேற்பட்ட டோக்கன்கள் விநியோகம் பொதுமக்களுக்கு முன்னரே வழங்கப்பட்டது. நீண்ட வரிசையில் நின்று சுட சுட தயாரான உணவை மக்கள் வாங்கி சென்றனர். காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற பார்வதீஸ்வரர் கோயில் நிலத்தை மோசடி செய்ய முயன்ற நில அளவையரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோயிலுக்கு சொந்தமான இடத்தை சுற்றுலாத்துறைக்கும் இந்திய எரிவாயு ஆணையத்திற்கும் இலவசமாக வழங்குவது போன்ற ஒரு போலியான அரசாணை சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கோயில் நிலத்தை மோசடி செய்ய முயன்றது தொடர்பாக காரைக்காலைச் சேர்ந்த ஆனந்த் உட்பட பலர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். இந்நிலையில் நில மோசடி செய்வதற்காக போலி ஆவணங்களை தயார் செய்தது தொடர்பாக நகராட்சியில் பணிபுரியும் நில அளவையர் ரேணுகா தேவியை காவல்துறையினர் கைது செய்தனர். நிலத்தை விற்பனை செய்வதற்காக லட்சக்கணக்கில் பணம் பெற்றது விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. மறைந்த பாடகர் எஸ்பிபியின் நினைவு நாளை ஒட்டி ஓசூரில் இசை அஞ்சலி செலுத்தப்பட்டது. 4வது ஆண்டாக ஜெயப்பிரியா இசைக்குழுவினர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். திரைப்பட பாடகர்கள் நாராயணன், தன்யஸ்ரீ, பரந்தாமன் உள்ளிட்டோர் பாடல்கள் பாடி அஞ்சலி செலுத்தினர். இளம் கலைஞர்களின் சிறப்பு நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. திருப்பூரில் உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த மேலும் 3 வங்கதேச இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த 3 இளைஞர்களை சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் பிடித்து விசாரித்தனர். இதில் அவர்கள் வங்கதேசத்தைச் சேர்ந்த மாலிக் ஹுசைன், சாவன், மோதின் என்பதும் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கைதான வங்கதேசத்தைச் சேர்ந்த 6 நபர்களின் நண்பர்கள் என்பதும் தெரியவந்தது. இவர்கள் வங்கதேசத்திலிருந்து உரிய ஆவணங்கள் இன்றி இந்தியாவிற்குள் ஊடுருவி திருப்பூரில் வணிக நிறுவனத்தில் பணியாற்றி வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து 3 நபர்களையும் காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த 4 நாளில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 12 வங்கதேசத்தினர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு வரும் செபி தலைவர் மாதவி புரிபுஷ் குறித்து பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையத்தின் உறுப்பினர்கள் குழு இன்று விவாதிக்க உள்ளது. அமெரிக்க ஆய்வு நிறுவனமான ஹிண்டன்பர்க் மற்றும் காங்கிரஸ் கட்சியும் மாதவி புரிபுஷ் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து செபியின் உறுப்பினர்கள் குழு இன்று ஆலோசனை செய்யவுள்ளது. செபி ஊழியர்கள் மாதவி புரிபுஷ் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்தும் விவாதிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. முன்னதாக அதானி குழும முறைகேடு சர்ச்சையில் தொடர்புள்ளதாக கூறப்படும் வெளிநாட்டு நிறுவனத்தில் பங்குகளை வைத்துள்ளதாக மாதவி புரிபுஷ் மற்றும் அவரது கணவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. மேலும் ஐசிஐசிஐ வங்கியிலிருந்து மாதவி புரிபுஷ் பெற்ற தொகை குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றன. ஜி குழுமத்தின் தலைவர் சுபாஷ் சந்திராவும் புஷ் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதும் கவனிக்கத்தக்கது. கோவை நரசிபுரம் பகுதியில் யானை தாக்கியதில் வீட்டிற்கு வெளியே உறங்கிக் கொண்டிருந்த நபர் உயிரிழந்தார். வனத்தை விட்டு வெளியே வந்த யானை தர்மராஜ கோயில் வீதி பகுதியில் சுற்றித் திரிந்திருக்கிறது. அப்போது அங்கு உறங்கிக் கொண்டிருந்த சந்திரன் என்பவரை யானை தாக்கியுள்ளது. நிகழ்விடத்திற்கு சென்ற வனத்துறை ஊழியர்கள் உடனடியாக சந்திரனை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வனத்தையொட்டிய பகுதிகளில் யானை மனித மோதல் சம்பவங்கள் தொடர்கதையாகி இருப்பதால் வனத்துறையினர் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே தண்ணீர் குட்டையில் தவறி விழுந்து குழந்தை ஒன்று உயிரிழந்தது. சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த ஜோசப் ராய் என்பவர் மனைவி மற்றும் 2 பெண் குழந்தைகளுடன் கேத்தி பகுதியில் தங்கியிருந்தார். இங்குள்ள காளான் தொழிற்சாலையில் ஜோசப் பணியாற்றி வரும் நிலையில் பண்ணைக்கு அருகே விளையாடிக் கொண்டிருந்த இவரது 2 வயது குழந்தை மன்வி தண்ணீர் குட்டையில் தவறி விழுந்தது. அழுகுரல் கேட்டு ஓடிவந்து பார்த்தபோது குழந்தை மன்வி நீரில் மூழ்கி கிடந்ததைக் கண்டு பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். பின் குழந்தையை மீட்டு உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். எனினும் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பின் குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து கேத்தி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட முடிவு செய்த 8 தலைவர்களை கட்சியிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு நீக்கி பாரதிய ஜனதா கட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சௌதாலா, முன்னாள் எம்எல்ஏ தேவேந்திர கடையன் உள்ளிட்ட 8 பேருக்கு ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட பாரதிய ஜனதா சார்பில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஹரியானா முன்னாள் முதல்வர் ஓம் பிரகாஷ் சௌதாலாவின் சகோதரரான
ரஞ்சித் சௌதாலா தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாததால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். பின்னர் அவர் ராணியா தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட முடிவு செய்தார். லாட்வா தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் முதலமைச்சர் நயப் சிங் சைனி போட்டியிடுகிறார். அவருக்கு எதிராக அதே கட்சியைச் சேர்ந்த சந்தீப் கார்க் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். ஹரியானாவில் உள்ள 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வரும் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. நேபாளத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 170ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 2 நாட்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பொழிந்து வரும் நிலையில் பெரும்பாலான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் நீர் புகுந்துள்ளது. பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதால் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 170ஆக உயர்ந்துள்ளது. இதைத் தவிர 111 நபர்கள் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்து 4000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதில் 160க்கும் மேற்பட்டோர் ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் மீட்கப்பட்டுள்ளனர். 42 நபர்கள் காணாமல் போயுள்ளதால் அவர்களை தேடும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தேவையான மருந்துகள், உணவுப் பொருட்கள் ஆகிய அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் புயல் பாதிப்புகளால் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த அதிபர் ஜோ பைடன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தென்கிழக்கு மாகாணங்களான தெற்கு கரோலினா, புளோரிடா, ஜார்ஜியா, வட கரோலினா, வெர்ஜீனியா ஆகிய மாகாணங்களை ஹெலன் புயல் புரட்டி போட்டுள்ளது. தொடர் கனமழையால் இந்த மாகாணங்களின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வீடுகள், சாலைகள், மேம்பாலங்கள் சேதமடைந்துள்ள நிலையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. புயல் பாதிப்புகளால் 64 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அதிபர் பைடன் இரங்கல் தெரிவித்துள்ளார். எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதை உறுதிப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தவித்து வரும் பாகிஸ்தான் 1,50,000 அரசு பதவிகளை நீக்க முடிவு செய்துள்ளது. கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வரும் பாகிஸ்தானுக்கு மேலும் $7 பில்லியன் கடனாக வழங்க சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனைகளோடு ஒப்புதல் அளித்துள்ளது. முதற்கட்டமாக $1 பில்லியன் விடுவித்துள்ளது. இந்த நிலையில் அந்த நிபந்தனைகளை செயல்படுத்தும் நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் அரசு இறங்கியுள்ளது. அதன்படி பாகிஸ்தான் அரசின் 6 அமைச்சகங்கள் கலைக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு நிதியமைச்சர் முகமது அவுரங்கசீப் அறிவித்துள்ளார். மேலும் பல்வேறு அமைச்சகங்களை சார்ந்த 1,50,000 பணியிடங்கள் நீக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். வருமான வரி செலுத்தாதவர்களால் இனி சொத்தோ வாகனமோ வாங்க முடியாது என்றும் கூறியுள்ளார். இதனிடையே ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பரப்புரையில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாகிஸ்தான் நம்முடன் நல்லுறவை பேணியிருந்தால் சர்வதேச நாணய நிதியத்திடம் அந்நாடு கோரியதை விட அதிக நிதியை நாம் வழங்கியிருப்போம் என்றது குறிப்பிடத்தக்கது. ஹிஸ்புல்லா தலைவர் நசரல்லா கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து பாகிஸ்தானில் நடைபெற்ற போராட்டத்தின் போது வன்முறைகள் அரங்கேறின. கராச்சியில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தை நோக்கி ஹிஸ்புல்லா கொடிகளை கையில் ஏந்தியபடி 3000க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் பேரணியாக சென்றனர். அப்போது அவர்களை தடுக்க முயன்ற காவல்துறையினர் மீது போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். தொடர்ந்து டயர்களை எரித்து போராட்டக்காரர்கள் வன்முறைகளில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் போராட்டக்காரர்களை கலைக்க காவல்துறையினர் முயன்றனர். ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த முயன்ற 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. 7 பிராந்தியங்களில் 125க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வீழ்த்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ரஷ்யாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள வோல்கோகிராட் மீது அதிக தாக்குதல் நடைபெற்றதாக கூறப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் 67 யுக்ரைன் ட்ரோன்களை ரஷ்ய பாதுகாப்பு படைகள் சுட்டு வீழ்த்தியதாக கூறப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் வோரோனஸ் பகுதியில் 17 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன் மூலம் அந்த பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பும் ஒரு வீடும் தீப்பிடித்து எரிந்தன. ஆனால் இந்த தாக்குதலில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் ரோஸ்டோ பகுதியில் வீழ்த்தப்பட்ட ட்ரோன்கள் மூலமாக வனப்பகுதியில் தீப்பிடித்தது. இதற்கிடையில் யுக்ரைனின் ஜபோரிஷியா மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 16 நபர்கள் காயமடைந்தனர். சென்னையில் தங்கம் விலை
சிறிய இறக்கம் கண்டுள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 15 ரூபாய் விலை குறைந்து 7,080 ரூபாய்க்கும், சவரன் 120 ரூபாய் விலை இறங்கி 56,640 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 101 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முன்னதாக அமெரிக்காவில் கடன் வட்டி விகிதங்கள் குறைக்கப்பட்டது உள்ளிட்ட சர்வதேச பொருளாதார காரணங்களால் தங்கம் விலை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு உச்சம் கண்டது. செப்டம்பர் 27ஆம் தேதி அதிகபட்சமாக தங்கம் 1 கிராம் 7,100 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 56,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நரேந்திர மோடியை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கும் வரை தனக்கு மரணம் கிடையாது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நம்பிக்கை தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் ஜஸ்டோட்டாவில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய போது கார்கேவுக்கு தலைச்சுற்றல் ஏற்பட்டு மயங்கினார். மருத்துவர்கள் குழு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தது. குறைந்த ரத்த அழுத்தம் காரணமாக அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. உடல்நலன் சீரானதும் பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசிய கார்கே தான் அவ்வளவு எளிதில் இறக்கப் போவதில்லை என்றார். அதனைத் தொடர்ந்து மல்லிகார்ஜுன கார்கேவை தொலைபேசியில் அழைத்து பேசிய பிரதமர் மோடி அவரது உடல்நலன் குறித்து கேட்டறிந்தார். விரைவில் உடல்நலம் தேறுவதற்கு பிரதமர் வாழ்த்து கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய நகர்ப்புறங்களில் பாதாள சாக்கடை மற்றும் கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்பவர்களில் சுமார் 92% பட்டியல் பழங்குடியின மற்றும் பிற்படுத்தோர் பிரிவை சேர்ந்தவர்கள் என மத்திய அரசின் தரவுகள் தெரிவித்துள்ளன. மத்திய அரசின் சமூக நீதித்துறை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள தரவுகளின்படி பாதாள சாக்கடை மற்றும் கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்யும் பணிகளில் 38,000 பேர் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் 69% பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், சுமார் 14% பேர் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவையும், சுமார் 8% பேர் பழங்குடியினத்தையும் சேர்ந்தவர்கள். இந்த பணியில் ஈடுபடுபவர்களில் 8% பொதுப்பிரிவை சேர்ந்தவர்கள் எனவும் தரவுகள் கூறுகின்றன. கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை இந்த சுத்திகரிப்பு பணிகளின் போது 377 பேர் உயிரிழந்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. 29 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த 3000 நகர்ப்புற பகுதிகளில் இருந்து இந்த தரவுகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. ரா சரவணனின் இயக்கத்தில் வெளியான நந்தன் திரைப்படத்தை படக்குழுவினருடன் சேர்ந்து பார்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பாராட்டியுள்ளார். இதுகுறித்த புகைப்படங்களை எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்து திருமாவளவன் வெளியிட்ட பதிவில், ஆள்வதற்கு மட்டுமல்ல வாழ்வதற்கும் அதிகாரம் தேவை என உரத்து பேசும் இயக்குநர் ரா சரவணனின் குரல் நந்தன் குரலாக ஒலிப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஊராட்சி அமைப்புகளில் சாதியம் எவ்வாறு கோர தாண்டவம் ஆடுகிறது என்பதை துணிச்சலுடன் தோலுரித்து காட்டியுள்ளதாக குறிப்பிட்ட திருமாவளவன், ஊர்களின் வேர்களில் சனாதனம் கோலோச்சுவதையும் சாதியம் கொட்டமடிப்பதையும் ஆவேசத்துடன் அம்பலப்படுத்தியுள்ள சரவணனுக்கு அடங்க மறுப்போரின் சார்பில் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். தேவரா திரைப்படம் வெளியான 3 நாட்களில் 304 கோடி ரூபாய் வசூலித்திருப்பதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். கொரட்டலா சிவா இயக்கத்தில் ஜூனியர் NTR நடித்துள்ள திரைப்படம் தேவரா பாகம் 1. அனிருத் இசையமைத்துள்ள இந்த படத்தில் பாலிவுட் நடிகை ஜான்வி கபூர் நாயகியாக நடித்துள்ளார். சைஃப் அலி கான், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட பலரும் இப்படத்தில் இணைந்துள்ளனர். ஜூனியர் NTR படங்களில் அதிக வசூலை குவிக்கும் படமாக தேவரா இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். சரத்பவாரையும் தன்னையும் அரசியலில் இருந்து வேரோடு பிடுங்கி எறிய பாஜக திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாக சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே அதிரடியாக குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சிகளை பிளவுபடுத்தி வலுவிழக்கச் செய்யும் வகையில் தன்னையும் சரத்பவாரையும் அரசியல் ரீதியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என பாஜகவினருக்கு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளதாகவும் உத்தவ் தாக்கரே குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாகவே நாக்பூரில் பூட்டி அறைக்குள் பாஜகவினருடன் அமித்ஷா ஆலோசனை நடத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். அவ்வப்போது திரைமறைவு ஆலோசனைகள் நடத்துவது ஏன் எனவும், பொதுவெளியில் அமித்ஷாவால் வெளிப்படையாக பேச முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மகாராஷ்டிராவை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதே பாஜக RSSின் குறிக்கோள் என்றும் உத்தவ் தாக்கரே விமர்சித்துள்ளார். வரும் தேர்தலில் மகாராஷ்டிராவில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதை விட மராட்டியத்தை கொள்ளையடிக்க விடாமல் தடுப்பதே முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சாம்சங் ஆலை பணியாளர்களின் போராட்டத்தில் தமிழக அரசு தலையிட வேண்டும் என வலியுறுத்தி நாளை மாநிலம் தழுவிய மறியலில் ஈடுபட உள்ளதாக CITO தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சுங்குவார்சத்திரம் பகுதியில் சாம்சங் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. ஊதிய உயர்வு, போனஸ், தொழிற்சங்க அங்கீகாரம், 8 மணி நேர பணி உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நிர்வாகத்துடன் 5 முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து பணியாளர்களின் வேலை நிறுத்தம் 19வது நாளாக தொடர்கிறது. இந்த விவகாரத்தில் அரசின் நகர்வுகளை பொறுத்து அடுத்த கட்ட போராட்டம் அறிவிக்கப்பட உள்ளதாக சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்ற நிபந்தனையின்படி இன்று அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் 471 நாட்களுக்கு பிறகு கடந்த வியாழக்கிழமை செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை பிணை வழங்கியது. அதன்படி வெள்ளிக்கிழமையில் அமலாக்கத்துறையின் அலுவலகத்தில் அவர் கையெழுத்திட வேண்டும். சிறையிலிருந்து வெளியே வந்த அவர் மாற்றியமைக்கப்பட்ட அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டுள்ளார். மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்றுள்ளார். இந்நிலையில் இன்று காலை 11 மணி அளவில் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி அவர் கையெழுத்திட்டார். இதுகுறித்து நகராட்சி ஆணையரிடம் கேட்டபோது விசாரித்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சென்னை வியாசர்பாடியில் நடைபெற்ற திருவிழாவில் தீ மிதிக்கும் போது தவறி விழுந்த பெண் காயமடைந்தார். சத்தியமூர்த்தி நகரில் உள்ள தீப்பாஞ்சம்மன் கோயிலில் ஆடி திருவிழா நடைபெற்றது. அதில் தீ மிதித்த பெண் ஒருவர் தவறி நெருப்பிலேயே விழுந்தார். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் உடனடியாக அந்த பெண்ணை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பாதுகாவலர்களின் துரித நடவடிக்கையால் சிறு காயத்துடன் அந்த பெண் தப்பினாலும் அவர் விழுந்தபோது அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. கர்நாடகாவில் கேக் மாதிரிகளை ஆய்வு செய்ததில் அதில் புற்றுநோயை உண்டாக்கும் ரசாயனங்கள் இருப்பது தெரியவந்துள்ளது. கர்நாடகா முழுவதும் 12 மாதிரிகளை உணவுத்துறையினர் ஆய்வுக்குட்படுத்தினர். அதில் ரெட் வெல்வெட், பிளாக் ஃபாரஸ்ட் போன்ற கேக்குகளில் உடலுக்கு தீங்கு உண்டாக்கும் பொருட்கள் சேர்க்கப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அளவுக்கு அதிகமாக சேர்க்கப்படும் செயற்கை நிறமிகளால் ஒவ்வாமை, ஆஸ்துமா, செரிமான கோளாறு, சுவாச பிரச்சனை மட்டுமல்ல புற்றுநோய் கூட ஏற்படும் என எச்சரிக்கின்றனர் மருத்துவ நிபுணர்கள். கோபி மஞ்சூரியன், இறைச்சி கபாப், சிறார்கள் விரும்பி சாப்பிடும் பஞ்சு மிட்டாயை தொடர்ந்து கேக்கிலும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயனம் இருப்பது பலரையும் கவலையடைய செய்துள்ளது. அரசு வகுத்துள்ள தரக்கட்டுப்பாடுகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அதனை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உணவு பாதுகாப்புத் துறையினர் எச்சரித்துள்ளனர். திருப்பூரில் திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தெருநாய்களின் தொடர் உயிரிழப்பால் விஷம் வைத்துக் கொல்லப்பட்டதா என்று காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜெயா நகர், காமாட்சி நகர், காமாட்சி அவென்யூ, ஏஎஸ்பி நகர், செந்தில் நகர், பாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக 20க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் உயிரிழந்ததாகவும் அடிக்கடி உயிருக்கு போராடுவதாகவும் புகார் எழுந்தது. இந்த சூழ்நிலையில் இரவு நேரங்களில் கையில் பாக்கெட்டுடன் வரும் அடையாளம் தெரியாத நபர் தெருநாய்களுக்கு உணவு வைத்துவிட்டு செல்லும் வீடியோ வைரலாகி வருகிறது. இதனால் உணவில் விஷம் வைக்கப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. மேலும் காவல்துறையினரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் கூறப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகளாக என் வீட்டு காம்பவுண்டு சுற்றி பாதுகாப்புக்காக தெருநாய்கள் ஒரு 10 நாய் இருந்தது. அந்த 10 நாயினால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இது வரைக்கும் ஏற்படலை. ஒரு தனிப்பட்ட நபர் உணவில் விஷம் கலந்து அந்த நாய்களுக்கு சாப்பாடுல கலந்து கொடுத்துருக்காரு. கொடுத்த சில நொடிகளில் அந்த உணவு உண்டு அந்த நாய்கள் எல்லாமே இறந்துடுச்சு. உடனடியாக சம்பவம் நடந்த இடத்துல காவல்துறையை வர வச்சு இரவு 1 மணி அளவில் ஒரு எஸ்ஐ, 4 கான்ஸ்டபிள், ஒரு 8 அந்த சம்பவம் நடத்த பார்த்தாரு. துடிச்சு இருக்கிற நாய்களையும் பார்த்தாரு. சிஎஸ்ஆர் காப்பியும் பதிவு பண்ணி சம்பந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனால் இது வரைக்கும் 1 வாரம் ஆச்சு, எந்த நடவடிக்கையும் இல்லை.